அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் கன்னி ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கின்ற இந்த தை மாதத்தில் நடக்கவிருக்கும் நற்பலன்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர கருத்துக்கள் உங்களுக்கு புரியுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தை மாத பலன்கள் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்மளுடைய எல்லாரோட நம்பிக்கையுங்க. மகர மாதம் என்று அழைக்கப்படும் தை மாதத்தில்தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் எண்ணற்றமாக இருக்குங்க. சூரியன் மகர ராசியில் வரக்கூடிய மாதமே இந்த தை மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தாங்க தை மாதம் மகர மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியனுடைய தேர்ப்பாதை பார்த்திங்கன்னா தெற்கு திசையில் இருந்து வடக்கு திசையை மாறுமாங்க. அந்த மாதமே மகர மாதமாங்க. தை மாதம் பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பலர் காத்து கொண்டு இருப்பார்கள். இந்த மகர மாதத்தில்தான் மகாபாரதத்தின் பிதாமகரான பீஷ்மர் இந்த கதையில் தை மாதத்துக்காகவே அம்பு படுக்கையில் தன் உயிர் போவதற்காக காத்து கொண்டு இருப்பாராம். அந்த அளவுக்கு புனிதமான மாதமாக இந்த தை மாதம். சூரியன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமே இந்த மாதங்க. சூரியனை வழிபடும் பண்டிகையே பொங்கல் பண்டிகையும் கூட. சூரியன் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லைங்கிறது நம்மளுடைய எல்லாரோட கருத்து. கேட்டை நட்சத்திரத்திலிருந்து விருச்சிக ராசியில் சித்த யோகத்தில் பொங்கல் பண்டிகை அமைந்து உள்ளது. இந்த தை மாதத்தில் உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கன்னி ராசி அன்பர்களுக்கு கோபம் அதிக அளவில் ஏற்படக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. 4ஆம் இடமாக சுகஸ்தானத்தில் அனைத்து கிரகங்களும் உள்ளது. வேலை பளு அதிகரிக்குங்க. மேலதிகாரிகள் உங்களையே குறிவைத்து வேலையை கொடுப்பது போன்ற சூழல் நிறைய ஏற்பட இருப்பதால் கவனமாக இருந்துக்கோங்க. 3-8 உரிய ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி தான். உங்களுடைய செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு செல்கிறார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல விதத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது. உங்களின் மன அழுத்தம் கவலையை தீவிரமாக எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு நிறைய இருக்குது. உங்களுக்கு நிதி ஆதாயங்கள் சிறப்பாக கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. சமூக வலைத்தளங்களிலும் பொது வெளியிலும் எச்சரிக்கையாக உங்களின் கருத்துக்களை வெளியிடுவது நல்லது. காதல் திருமணமாக கைகூட மாதமாக இருக்குங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களின் நிதி நிலைகளை பராமரிப்பதில் நிறைய கவனம் தேவை. வருமானம் சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு தொழில் ரீதியாக வாக்குவாதங்கள் மற்றும் மோதல்கள் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் உங்களின் சேவைகளால் நற்பெயர் அடைவீர்கள். காதல் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைகூடும் மாதமாக இருக்குது. காதலில் சில மோதல் அல்லது ஈகோ பிரச்சனைகளால் மோதல் ஏற்படலாம். மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் மாணவர்களுக்கும் இந்த சூரிய பெயர்ச்சியானது மிகவும் சாதகமான பலன்களையே தரக்கூடியதாக இருக்குது. திருமண யோகமும் குழந்தை பேறு கிடைக்கவும் நல்ல சாதகமான காலமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குது. உறவுகளையும் திருமண பந்தத்தையும் அனுசரித்து செல்ல மன நிறைவு கிடைக்கும் மாதமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. உங்களுக்கு உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் எதிலும் கவனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் வரும் உங்களுக்கு பிறந்திருக்கின்ற இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா நன்மையான மாதமாகவே இருக்குது. பூரிய புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்கள் செயல்களில் வேகத்தை ஏற்படுத்துவார். உழைப்பை அதிகரிப்பவர். அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் சங்கடங்கள் ஏற்படும் நிலையும் உண்டாகுங்க. அதே நேரத்தில் ஆயுள்காரர்கள் சனியும் யோகக்காரரான ராகுவும் சாதகமாக சஞ்சரிப்பதால் அவர்கள் அரண் போல் உங்களை பாதுகாப்பார்கள். உடலில் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்துமே விலகுங்க. குடும்பத்தில் தோன்றிய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். வேலையில் இருந்த நெருக்கடிகள் உங்களுக்கு விலகுங்க. எடுத்த வேலையை செய்து முடித்திடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலை மாறக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தன குடும்பாபதி சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. கையில் பணப்புழக்கமும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உண்டாகக்கூடியதாக இருக்குங்க. பிள்ளைகளின் நலனில் அக்கறை உண்டாகும். பொருள் சேர வாய்ப்பு நிறைய இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா புதிய வாகனம் வாங்குவார்கள். மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க.
வருமானத்தை வைத்து புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதுடன் வியாபாரத்தில் விரிவுபடுத்துவீர்கள். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் அக்கறை நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் நடராஜனை வழிபட நன்மை உங்களுக்கு உண்டாகுங்க. அஸ்தமன வலிமை புத்தி சாதுரியம் கொண்ட உங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு நல்ல மாதமாகவே அமைந்திருக்கு. தொழில் காரணக்கான சனி ராகுவும் இணைந்து சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் உங்களுக்கு விலகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. மேலதிகாரியின் ஆதரவும் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகுங்க. எதிர்பார்த்த சலுகைகள் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை மீதி இருந்த பயம் உங்களுக்கு போகக்கூடியதாக இருக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு கூட நீண்ட நாள் முயற்சி இப்பொழுது வெற்றியாகுங்க. தொழில் நிறுவனங்கள் நடத்தி வருபவர்களுக்கு கூட பணியாளர்களின் ஒத்துழைப்பு நிறைய அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஏற்பட்ட தடைகளும் விலகுங்க. எதிர்பார்த்த ஆர்டர்கள் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. தேவையான அளவிற்கு பணமும் வந்து கொண்டே இருக்குங்க. புதிய வேலை தொடங்க காத்து இருப்பவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் இருந்த பண நெருக்கடி அனைத்துமே மறையுங்க. திறமையும் உங்களுக்கு மதிக்கப்படும். புதிய இடம் வாங்கவும் விற்க முடியாமல் இருந்த இடத்தை விற்கவும் உங்களுக்கு நிறைய வழி இருக்குது. உறவினர் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கும் உயருங்க. விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேதுவும் பூர்ண புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் வரவு செலவில் கவனமாக இருப்பதுடன் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது, பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொள்வது போன்ற விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நன்மை தருங்க. தேர்வு நெருங்குவதால் மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுப்பது மிக மிக அவசியங்க. பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தநாரீஸ்வரரை வழிபட சங்கடம் எல்லாமே விலகுங்க. சித்திரை 1, 2ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா கோபமாக இருந்தாலும் அதை மறைத்து நிதானமாக செயல்பட்டு வரும் உங்களுக்கு பிறந்திருக்கின்ற இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதமாகவே இருக்குது. உங்கள் ராசிக்கு 3க்கும் 8க்கும் உடைய செவ்வாய் 5ஆம் இடத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதால் உங்கள் வேலைகளில் கவனமாக இருப்பது நன்மையை அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவரை நம்பி எந்த ஒரு வேலையையும் ஒப்படைக்காமல் ஒவ்வொன்றையும் நீங்களே முன்னின்று செய்யும்போது அதில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானும் ராகுவும் எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றத்தையே ஏற்படுத்துவார்கள். நோய் நொடி இல்லாமல் போகும். வம்பு வழக்கு ஒரு முடிவுக்கு வருங்க. வியாபாரத்தில் இருந்து போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா விலகிச் செல்வார்கள். வருமானம் பல மடங்கு உயருங்க. சொத்தும் சேர நிறைய வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா யோகமான நேரமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. பிப்ரவரி 7 வரை அஷ்டகாரர்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை, பொன்பொருள் சேர்க்கை, புதிய வாகனம் என்ற நிலை குடும்பத்தில் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. வெளிவட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடியதாக இருக்குங்க. தடைப்பட்ட வேலைகளை நடத்தி முடிக்க முடியும் உங்களால். அது மட்டும் இல்லாமல் நினைத்த செயல்கள் எந்தவித தடையுமின்றி நடந்தே தீரும். விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கவனமாக செயல்படுவது நல்லது. விளைச்சல் வீடு வந்து சேர வேண்டுமென்றால் அலட்சியத்திற்கு இடம் கொடுக்காமல் அக்கறையாக இருக்க வேண்டுங்க. ஷேர் மார்க்கெட், புதிய முதலீடுகள் போன்றவற்றில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் படிப்பு தான் உலகம் என்பதை மாணவர்கள் புரிந்து கொண்டு முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவது மிக மிக அவசியம். லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வந்தீங்கன்னா வேண்டுதல் அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறக்கூடியதாக இருக்குங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ராஜயோகம் போன்ற பலன்கள் கிடைக்கதாங்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ராஜ மாதிரி வாழ்வீர்கள். அது மட்டும் இல்லாமல் வேலை பளு மற்றும் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக கடின உழைப்பு உங்களுக்கு தேவைப்படும். மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சி உங்களுக்கு வெற்றி பெறும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுப காரியங்களும் நடக்குங்க. பிள்ளைகள் மூலம் நல்ல செய்திகளும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
கோபம் அதிகமாகும். எனவே நிதானம் உங்களுக்கு தேவை. முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது கவனமாக இருந்துக்கோங்க. விஷ்ணு அல்லது விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்குங்க. முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் நன்மை தரக்கூடியதாக இருக்குங்க. நன்றி.